அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும். நாங்கள் கடை வச்சுருக்கோங்க, நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோங்க, நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோங்க. எங்கள் கல்லா பெட்டியில் பணம் சேரவே மாட்டேங்குதுங்க. பணம் வருதுங்க, வர மாதிரியே போயிடுதுங்க. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு புரியலங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த மாதிரி பிரச்சனையில் நீங்கள் இருக்கீங்களா? இதுக்கு உங்களுக்கு ஒரு தீர்வு வேணுமா? வாங்க, கைமேல் பலன் தரக்கூடிய நம்பகமான 100% நம்பகமான நல்ல யாரையும் கஷ்டப்படுத்தாத உங்களுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு நல்ல தனவசிய பரிகாரத்தை பார்ப்போம். நான் என்ன சொல்றேனோ அது மாதிரி அப்படியே செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பணம் சேரும். அந்த பணம் வைக்கிற இடத்துல கண்டிப்பாக பணம் சேரும். நீங்களே சொல்வீங்க, ஒவ்வொரு நாளும் இருக்கிற மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. பாருங்க, நம்பிக்கையாக செய்யுங்க. இப்போ நான் சொல்கிற பொருள் எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. முதல்ல நமக்கு இதுக்கு தேவையான விஷயம் செம்பு. இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களோட குலதெய்வத்தை நீங்கள் வேண்டிக்கோங்க. குலதெய்வம் இல்லாதவங்க, என் குலதெய்வம் யாராக இருந்தாலும் நீங்கள் எனக்கு அருள் புரிங்கன்னு சொல்லி வேண்டிக்கோங்க. முதல்ல செம்பில் ஒரு பாத்திரம், சின்ன டப்பாவோ இல்லை சின்ன கிண்ணமோ பானை மாதிரியோ ஏதாவது நீங்கள் கல்லாப்பெட்டி உங்களோட பணம் வைக்கிற இடத்துல வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக வாங்கிக்கோங்க. என் வீட்டில் இருக்கு, நான் வச்சுக்கவா? கிடையவே கிடையாது. புதுசாக ஒன்று வாங்குங்க. செம்பு தான் வாங்கணும். ஏன்னா இந்த செம்புங்கிற உலோகத்துக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய, பணத்தை வசியம் செய்யக்கூடிய சக்தி நிறையவே இருக்குங்க. அதனால் அந்த செம்பு உலோகத்தை தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரி, முதல்ல வாங்கிட்டீங்களா? அடுத்தது இப்போ நான் சொல்ல போகிற ஒவ்வொரு பொருளும் வாங்க வேண்டியது இருக்கும். இல்லை எங்கெங்கேருந்து எடுக்கணுன்றதையும் நான் சொல்லிடுறேன். முதல்ல நமக்கு தேவையானது தாமரைப்பூ செடியோட விதைங்க. தாமரை விதை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஒன்று வாங்கிக்கோங்க. ஏன்? தாமரைனாலே லக்ஷ்மி குடியிருக்கிற இடங்க. நம்ம தாமரைப்பூ விதையை வைக்கிற இடத்துல லக்ஷ்மி அம்மா வந்து உட்காந்துருவாங்க. நமக்கு தேவையானது லக்ஷ்மி அம்மாவை ஈர்த்து வசியம் பண்ணி நம்ம கிட்ட உட்கார வைக்கணும். அவங்க இருந்தாங்கன்னா பணம் கொட்டும் இல்லைங்களா? முதல்ல நமக்கு தேவையானது தாமரைப்பூ விதை. இரண்டாவது பொருள் துளசி வேர். ஏன் துளசி வேர்? துளசி பெருமாளுக்கு உகந்த மூலிகை. நமக்கு தெரியும், பெருமாள் லக்ஷ்மி அம்மா எங்க இருக்காங்களோ அங்கதான் அவரும் இருப்பாரு. ஏன்னா லக்ஷ்மி அம்மா பெருமாளோட மார்பில் தான் வாசம் செய்கிறார். அதனால பெருமாள் அப்பாவை கூப்பிட்டுட்டா லக்ஷ்மி அம்மா தானா வந்துருவாங்க. இதற்கு தேவையானது துளசி வேர். துளசி வேர் எப்படிங்க எங்கெங்க வாங்குறது? ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு வெளியே போங்க. செடிகள் இருக்கிற இடத்துல கண்டிப்பா துளசி இருக்கும் இல்லையா? நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே உணர முடியும். சில துளசி செடிகள் வடதிசையை நோக்கி இருக்கும். அந்த மாதிரி வடதிசையை நோக்கி இருக்கிற துளசி செடியோட வேர் தான் நமக்கு வேணும். எப்படி எடுக்கிறது? அந்த மாதிரி பார்த்து நீங்கள் அந்த செடிக்கிட்ட போயிட்டு வேண்டிக்கோங்க. இந்த மாதிரி இந்த விஷயத்துக்காக நான் எடுக்கிறேன் அப்படின்னு நன்றியும் கூறிக்கோங்க. அதை நீங்கள் எடுக்கிறீங்கன்றதுனால அதுக்கிட்ட மன்னிப்பும் கேட்டுக்கோங்க. உங்கள் கையால் எந்த ஒரு உலோகத்தையும் யூஸ் பண்ணாமல் உங்களோட கையாலேயே மண்ணை நோண்டி அதனோட ஆணி வேர் உடையாமல், எந்த வேரும் உடையாமல் நல்லபடியாக உள்ளே இருந்து எடுத்துட்டு நமக்கு தேவையானது வேர் மட்டும்தான். அதனால் கத்திரியை வச்சு கட் பண்ணிக்கவா? கூடவே கூடாது. கத்தியை வச்சு நறுக்கிக்கவா? கூடவே கூடாது. எந்த ஒரு உலோகத்தையும் பயன்படுத்தாமல் கல்லை வச்சு நறுக்கிக்கோங்க. இல்லைனா கையாலேயே நீங்கள் முறுக்கி இது பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையானது இந்த வேர் மட்டும்தான். அந்த வேரை எடுத்துக்கோங்க. மூணாவது ஏலக்காய்ங்கிறது வாசனை பொருள். நமக்கு தெரியும், வாசனை எங்கே இருந்தாலும் அங்கே அம்மா இருப்பாங்க. லக்ஷ்மி அம்மா வந்துருவாங்க, பணம் சேரும். அதனால் ஏலக்காய் நம்ம எடுத்துக்கிறோம். நான்காவது பொருள் பச்சை கற்பூரம்ங்கிறது குபேரருக்கு உரிய ஒரு பொருள். குபேரரும் பணத்தை தக்க வைக்கக்கூடியவர். லக்ஷ்மி அம்மா பணத்தை கொடுக்குறாங்கன்னா குபேரர் வந்து அந்த இடத்துல தக்க வச்சுப்பாரு. ஏன்னா அவரை சுற்றி பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவார். அதனால அவரே கொண்டு வந்தாதான் அந்த பணம் போகாது, திரும்ப வெளியே போகாது. அதனால பச்சை கற்பூரம் நமக்கு வேண்டும். கடைசியான பொருள் ஜவ்வாதுங்கிறது பணத்தை ஈர்க்கக்கூடிய
மற்றும் பாசிட்டிவான எனர்ஜிகளை ஈர்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு மூலிகை பொருள்ன்றது நிறைய பேருக்கு தெரியும். வாசனை இருந்தாலே அங்கே லக்ஷ்மி கடாட்சியம் இருக்கும். அதனால் ஜவ்வாது ஒரு டப்பா வாங்கிக்கிட்டு மொத்தமாக யூஸ் பண்ணாமல் அதில் வந்து கொஞ்சோண்டு தூள் எடுத்து போட்டுக்கிட்டால் மட்டும் போதும். இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே நான் சொன்ன அந்த செம்பு டப்பாவில் போட்டுக்கோங்க. திறந்துருக்கக்கூடாது, மூடி தான் இருக்கணும். அதனால தான் நான் சின்ன டப்பாவாக வாங்கிக்கோங்கன்னு நான் முதல்ல சொன்னது. அதுக்குள்ளே இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ₹1 நாணயம் அது கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு எங்கே பணம் வைக்கிறீங்களோ, கலாப்பெட்டி வைக்கிறீங்களோ, எந்த இடத்துலையோ அந்த இடத்துல வட திசையை பார்த்த மாதிரி வச்சிருங்க. ஒரு ஓரமாக வச்சிருங்க. இதை எப்போ செய்யணும்? இதை நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அன்னைக்கு அந்த நாளோட பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யுங்க. அவ்வளோ விடிய காலையில் எழுந்துக்கணுமா? நான் சொல்கிற மாதிரி இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. 4லேருந்து 5க்குள்ளே முடிச்சிருங்க. இல்லைனா 4லேருந்து 5:30க்குள்ளே முடிச்சிருங்க. ஒன்றும் இல்லை, இது எல்லாத்தையுமே கழுவிட்டு, இது எல்லாத்தையும் கழுவ சொல்ல நான் அந்த நீங்கள் வைக்க போகிற பாத்திரத்தை கழுவி தொடச்சிட்டு பன்னீரில் கழுவுங்க. பன்னீரில் அந்த டப்பாவை கழுவிட்டு தொடச்சிட்டு அந்த பொருள் எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு மூடி வேண்டிக்கிட்டு முதல்ல ஒரு குலதெய்வத்தை வேண்டுங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் சொன்ன எல்லாமே லக்ஷ்மி அம்மா, குபேரர், பெருமாள் எல்லாரையுமே வேண்டிட்டு தனவசியம் நடக்கணும், நீங்கள் கூட இருங்க எல்லாத்தையும் சொல்லி அந்த ஓரமாக வச்சுட்டு நீங்கள் எப்படி நம்ம சாமிக்கு பூஜை பண்ணும்போது ஆர்த்தி காமிப்போமோ, சாம்பிராணி காமிப்போமோ, அதே மாதிரி அதுக்கும் செய்யுங்க. முதல் நாள் செஞ்சு முடிச்சு வச்சிடுறீங்க இல்லையா? இதுக்கப்புறம் டெய்லி நீங்கள் எப்போ கடை திறந்து எப்போ நீங்கள் பூஜை பண்ணுவீங்களோ அந்த நேரத்தில் மட்டும் அந்த பூஜை செய்கிற மாதிரியே அந்த டப்பாவுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், விளக்கு காமிக்கிறீங்களோ இல்லை வந்து கற்பூரம் காமிக்கிறீங்களோ, என்ன செய்கிறீங்களோ அந்த விஷயத்த அதுக்கும் சேர்த்து செய்யுங்க. நீங்களே பாருங்கள், ஒவ்வொரு நாளும் மாற்றம் இருக்கிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும், உணரவும் முடியும். உங்களை பார்த்து பல பேர் கேட்பாங்க, எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு கூட கேட்பாங்க. நீங்களே பாருங்கள் இது நடக்கிறத. இது இப்படியே இருக்கட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, 3 மாதம்தான் இதுக்கு இருக்கிற பவர். 3 மாதம்தான். 3 மாதம் ஆயிடுச்சு. நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க நாளை. 3 மாதம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? நீங்கள் இப்போ பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, அந்த ₹1 எடுத்து நீங்கள் காசு எடுக்காத இடத்துல வச்சுக்கோங்க. ஒரு டப்பாலையும் ஏதோ ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. மற்ற இந்த பொருள்கள் எல்லாத்தையுமே தண்ணி இருக்கிற நீர்நிலை, குளமோ ஏரியோ இந்த மாதிரி இடத்துல போயிட்டு அதை போட்டுடுங்க. திரும்ப மறுபடியும் டப்பாவை போடாதீங்க, உள்ளே இருக்க பொருளை மட்டும் போடுங்க. திரும்ப மறுபடியும் அதே மாதிரி ஒரு நாளில், நல்ல நாள் பார்த்து ஒரு நாளில் நான் சொன்ன பொருள்கள் எல்லாம் மறுபடியும் வச்சு அதே மாதிரி ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மாதிரி செய்யுங்க. இதை கண்டினியூவாக செஞ்சுக்கிட்டே இருங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. நான் வச்சுட்டேங்க, அடுத்த நாள் வரலங்க காசு, அதுக்கு அடுத்த நாளும் வரலங்க, அப்படியெல்லாம் இல்லை. அதுக்கு தயாராகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஃபஸ்ட் அது லக்ஷ்மி அம்மா, பெருமாள், குபேரர் இவங்க எவ்வளோ பவரானவங்களை நம்ம வச்சுருக்க இடத்துல அவங்களுக்கு தேவையான விஷயத்தை ஈர்க்காமல் இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக ஈர்ப்பாங்க. அதனால் பொறுமையோட, நம்பிக்கையோட, பயபக்தியோட செய்யுங்க. கண்டிப்பாக கைமேல் பலன் கிடைக்கும். இந்த பதிவை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை பகிர்ந்து விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்களும் முன்னேறுவாங்க, அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். எல்லோரும் முன்னேறுவோம். நன்றி. ஓம் முருகா.